இப்போ நடிகர் கட்சியும் இயக்குனர் கட்சியும் அவங்கவுங்க தனித்தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் தெருவில் இருந்து மீடியாவில் பேசுகிறாரு, ஒருத்தர் பஸ்ஸில் இருந்து பேசுகிறாரு. இருந்தாலும் இவங்களுக்கும் ரசிகர் இருக்காங்க, அவங்களுக்கும் தொண்டர் இருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி மீடியாவில் பேட்டி கொடுத்து தமிழ்நாட்டை வன்முறை காடாக மாற்றி விடாதீர்கள். ஜாதி கலவரம் போல் ஆகிவிடும். தங்களது தொண்டர்களை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். பேசக்கூடாது, இன்னார் நீங்கள் பேசாதீங்க, நான் கூட்டம் போடுறேன், பேசுகிறது சகஜம்தான், இதாக இருந்தாலும் நீங்கள் யாரும் பேசக்கூடாது என்று தலைவர்கள் வற்புறுத்த வேண்டும் தொண்டர்களை. இல்லையென்றால் ஜாதி கலவரம் போல் ஆகிவிடும். ரசிகர்கள் கலவரம், தொண்டர் கலவரம். இங்கிட்டும் ஆம்பளைங்க இருக்கிறீங்க, அங்கிட்டும் ஆம்பளைங்க இருக்கிறாங்க. மோத விட்டு வேடிக்கை பார்த்துடாதீங்க தலைவர்களே. தொண்டர்களெல்லாம் கட்டுப்படுத்தி வைங்க, ரசிகரை கட்டுப்படுத்தி வைங்க. சனிக்கிழமை வர்றீங்க, எச்சரிக்கையாக செய்யுங்க. அடுத்த விடையில் வரேன்.